திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அற்புதமான ஒரு காணொளி. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நான் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், இவங்களுக்கு எல்லாமே பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கே ஒரு யோகமான வாழ்க்கை இல்லையா, விபரீதமான ராஜயோகம் இல்லையா, நாங்கள்லாம் கஷ்டத்துக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு அவருடைய கருத்துக்களை நிறைய முன்வைக்கிறார். எங்களுக்கெல்லாம் யோகமான காலம் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்குறாரு. இது யோகமான காலம் வரும் அப்படின்னா தசா புத்திகள் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி யோகமானவங்க இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்த மிகப்பெரிய லெஜண்டெல்லாம் நிறையா இருக்கிறாங்க, மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க, மிகப்பெரிய நடிகர்கள் இருக்காங்க, உலகமே போற்றக்கூடிய திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்காங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்கெல்லாம் விருச்சிக ராசி தான். நம்ம நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் விருச்சகம்தான். சல்மான் கான், மற்றபடி பார்த்திங்கன்னா சுஷ்மிதா சென், ஷாருக் கான், இது மாதிரி நிறைய இந்த விருச்சகம் சம்மந்தப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்கு யோகமான வாழ்க்கை அமையலையா, அது நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அதுக்கு மெயின். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விருச்சிக ராசியுடைய லக்னத்துடைய அன்பர்கள் எல்லாருமே பொதுவாக இந்த விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க அவங்க 3 நட்சத்திரம் தான். அந்த விசாக நட்சத்திரத்தில், அனுச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், கேட்ட நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க. அவங்க பிறக்கிறப்பயே அந்த வரக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபேவரட்டாக வராமல் போயிடுது சில பேர்த்துக்கு. பொதுவாக அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல விருச்சிகத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ விருச்சிகம் அப்படின்னாவே அந்த ராசியோட அதிபதியே செவ்வாய் தான். அந்த செவ்வாயே அவருக்கு 6ஆம் இடத்தோடைய அதிபதியாகவும் வர்றாரு. அதாவது ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் அவரே வர்றாரு, அதே 6ஆம் இடத்து அதிபதியே வர்றாரு. அப்போ இவங்களுக்கு இவங்களே எதிரியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஒரு தீய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை பார்த்து இவங்களால கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்க தன்னை மறந்து ஒரு ஆக்ரோஷப்பட்டு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு அவசரப்பட்டு அவங்கக்கிட்ட பேசிடுவாங்க. அதனால இவங்களை பிடிக்காமல் போயிடும். ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்குது, அதில் யாராச்சும் ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அதையெல்லாம் பார்த்து ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த விஷயத்தையும் யாருக்காச்சும் துரோகம் பண்ணால் அதை இவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. அந்த விஷயத்தை இவங்க செயல்படுத்துறதுனால இவங்களுக்கு இவங்களே எதிரி ஆகிடுவாங்க. மற்றவங்களுக்கு இவங்களை பார்க்குறப்போ ஒரு கண்ணோட்டத்தில் தவறான கண்ணோட்டம், வம்பு வழக்குகள், தேவையில்லாமல் வரக்கூடிய பிரச்சனை. அப்போ இவங்க முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படாமல் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாத்து மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடக்கூடிய வாழ்க்கையை பக்குவத்தை கண்டிப்பாக இவங்க உருவாக்கிக்கணும். அப்போ பொதுவாக இவங்களுக்கு பொதுவாகவே யோகமான காலகட்டங்கள் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கக்கூடிய திசைகளை எல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த விருச்சிகத்துக்கு யோகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னாவே முதல்ல சந்திர பகவானும் குரு பகவானும் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் 3வது தரத்தில் யோகத்தை கொடுப்பார். செவ்வாய்ங்கிறது கடைசியாக தான் யோகத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்ங்கிறது இவருடைய வெற்றியை குறிக்கக்கூடிய அவரே தான், பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அவரே தான். அப்போ இந்த விருச்சிக ராசிக்க லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பின்னாடி ஒரு குழி பறிக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்களை பின்னாடி அதாவது முதுகு தள்ளி ஒரு புறம் பேசுகிற மாதிரி சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த அகலக்கால் வைக்காமல், கடன் வாங்காமல், அவசரப்படாமல் நம்ம ஒரு நிறுத்தி நிதானமாக அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் அப்படின்னாவே சந்திர திசை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதாவது இவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை அமையணும், ராஜ யோகம் அமையணும் அப்படின்னோம்னாவே இவங்களுக்கு இந்த சந்திர திசை தான் வரணும். அப்போ இந்த சந்திர திசை வரக்கூடிய காலகட்டங்கள் இவர்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை, உயர்ந்த பதவி, உயர்ந்த கல்வி, வெளியூர் வெளிநாடு வாசம், வெளிநாட்டில் நல்ல வருமானம், அந்நிய மதத்தினர், அந்நிய மொழி பேசக்கூடியவங்களுடைய ஆதரவு, இது மாதிரி பல விதத்தில் அனைத்து பாக்கியங்களும் இவங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருக்கும். அதே மாதிரி சூரிய திசை வந்தாலும் சரி, நல்ல உயர் பதவிக்கு போகிறது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, தொழில் ரீதியான விஷயங்களில் எந்த இடத்துல போனாலும் மதிப்பு கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, கௌரவம் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, இது எல்லாமே அந்த சந்திரன் செவ்வாயோடைய திசை, சந்திரன்
சூரியனுடைய திசைகளில் கிடைக்கும். இதே குரு பகவானுடைய திசை வந்தாலுமே இவர்களுக்கு ஒரு நல்ல தனவரவு, இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை, ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்தி, ஒரு ஊரை ஆளக்கூடிய சக்தி, ஒரு 10 பேர்த்த வச்சு ஆளக்கூடிய சக்தி, இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். அப்போ இந்த விருச்சிகத்திற்கு எப்பயுமே கண்டிப்பாலுமே புதன் திசை அப்படிங்கிறது வரவே கூடாது. ஏன்னா இந்த விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தால் கூட விசாக நட்சத்திரத்தில் அது ஒரு பாதத்தில் தான் பிறப்பாங்க, 4ஆம் பாதத்தில். அப்போ 4ஆம் பாதத்தில் பிறக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தசா இருப்பு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒரு 2 வருடம் 3 வருடம் இது மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும். அதுக்கு மேலே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ராகு குருவுக்கு எடுத்தது சனி திசை வந்துடும். சனி திசைக்கு அப்புறம் ராகு குரு சனி புதன் மகா திசை வந்துடும். அப்போ சனி திசை ஒரு 18 வருஷம், புதன் மகா திசை ஒரு 17 வருஷம், 17 35 36 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு பருவ வயசு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஒரு தொழில் ரீதியாக திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் 4 காசு பணம் சம்பாரித்து ஒரு ஜெயிக்கலாம், தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த 40 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சம்பாதிச்சு செட்டில் ஆகிற வயசு வரைக்குமே இவங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியோட பிரச்சனைக்கு உண்டான திசையும் சனி திசையும் நடக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு 7 சனியோ, ஒரு அஷ்டம சனியோ, இல்லை கண்டச்சனியோ, இல்லை விரையச்சனியோ, இல்லை அர்த்தாஷ்டம சனியோ, இப்படி ஏதாச்சும் ஒன்று சனி பகவானுக்கு இது உள்ளே கிராஸ் ஆகிட்டா அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த அனுசர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட 7 சனி வர காலத்தில் லாக் ஆகிக்குவாங்க, பொருளாதார ரீதியில் மாட்டிக்குவாங்க, திருமண வாழ்க்கை விஷயத்தில் மாட்டிக்குவாங்க, மனைவி சொல் பேச்சு கேட்காம போகிறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய அந்யோன்யம் 2 பேருக்கு சிறப்பு இல்லாமல் போகிறது, சங்கடங்கள் கொடுக்குறது, இப்படி நிறைய அந்த திசைகள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் தான் படிக்கிறவங்களாம் கூட நல்ல படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க படிப்பு எல்லாமே தடை பண்ணும். ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, எங்கேயாச்சும் சுலபத்தோன முறையில் பொருள் வாங்குறது, இப்படி தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பல விதத்தில் போய் எங்கேயாரு பக்கம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், கையெழுத்து சார்ந்த விஷயங்கள், இதில் மாதிரி ஒரு விஷயத்தில் சில பேர்த்துக்கு இந்த புதனுடைய புத்தியோ புதனுடைய திசையோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவாகரத்து கூட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை கொடுக்கும். இப்படி எல்லாமே நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த டைம். அப்போ இப்போ நம்மளாம் எந்தெந்த காலகட்டங்களுங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து தான் செயல்படணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் அதே மாதிரி சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வந்தால் கூட இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு படாத பாடுபடுத்திட்டு போயிடும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். திருமணத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த அந்யோன்ய சுகம் மனைவி மூலம் கணவனுக்கு, கணவன் மூலம் மனைவிக்கு அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்காம அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களுக்குள்ள வருத்தங்கள் எல்லாமே இதெல்லாமே அந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அவங்களுக்கு மெயின். அப்போ இந்த விருச்சகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருக்கட்டும், உங்களுக்கு சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரி ஒரு திசைகள், அதே மாதிரி ராகு திசை, இந்த மாதிரி திசைகள் எல்லாமே உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ இந்த காலகட்டங்கள் வருது அப்படின்னாவே நீங்கள் முன்கூட்டியே எதையும் எச்சரிக்கையாகத்தான் செயல்படணும். இந்த ராகு திசை ராகு புத்தியெல்லாம் உங்களுக்கு ஒரு மோசமான இடத்துல இருந்துட்டால் கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய வளர்ச்சியில் கொண்டே நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு போதையை ஒரு மோகத்தை காட்டி அது கடைசியில் கொண்டே உங்களை பாங்குழியில் தள்ளிட்டு போயிடும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வீடு சுகம் அனைத்து விஷயங்களிலும் ஒரு மோகத்தை காட்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும். அப்போ நம்ம கொஞ்சம் எப்பயுமே புதன் திசை வருது நிச்சயம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் விஷயத்தில், ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த பேங்கில் செக்கில் கிரெடிட் கார்டு இந்த காசோட செக்கு கொடுக்கறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். விருச்சிக ராசிக்காரங்க லக்னக்காரங்க என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா சுலபத்தவண முறையில் பொருள் வாங்கக்கூடாதுங்க, டிவுக்கு பொருள் வாங்கக்கூடாதுங்க, இருந்தால் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது. கடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்யவே கூடாது. செஞ்சாங்கன்னாவே அவங்கள மொதல் ஸ்டெப்பு தோல்வி நோக்கி போகிறாங்க அப்படின்னு அதில் ஒரு அர்த்தம். ஒரு நிகராக ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு நல்ல உத்தியோகத்தில் மாதம் கண்டா 1ஆம் தேதி அன்றைக்கி 1 லட்சம் உழுகுது, 60,000 உழுகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்காது. அவங்களே திணறுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க, இந்த விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணக்காரங்க பணம் வச்சிருக்கிறவங்களே திணறுவாங்க. அந்த பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு, பொருளாதார ரீதியில் முன்னேற்றமாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்ப வாழ்க்கையை அமைஞ்சவங்களுக்கு பொருளாதார ரீதி பிரச்சனை கொடுக்கும். இது எல்லாமே இவங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளாத்தான் தவிர மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ மொத்தத்தில் இவங்களுக்கு நடக்கிற திசை நல்ல திசையாக வரணும். சந்திர திசை வரணும், இல்லைன்னா சூரிய திசை வரணும், இல்லைன்னா குரு திசை வரணும், இல்லை கேது திசை வரணும். இந்த மாதிரி ஒரு திசைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுக்கு இன்றைக்கி நடக்கிற மாதிரியே நாளைக்கு நடக்கும். இன்றைக்கி பணம் வந்துட்டு இருக்கிற மாதிரியே நாளைக்கு பணம் வரும். இன்றைக்கி தொழில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நாளைக்கு தொழில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவே கணக்கு பண்ணக்கூடாது.
நம்ம கொஞ்சம் விருச்சக ராசி லக்னமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் முன்கூட்டி எச்சரிக்கையாகவே எப்பயுமே தேல் வந்து பார்த்திங்கன்னா விஷம்தான். ஆனால் தேல் வந்து ஒரு அடுத்த ஒரு தன்னுடைய உயிரை மாய்த்து தான் மற்ற அந்த ஒரு உற்பத்திக்கே துணையாக இருக்கும், ஒரு குழந்தை பிரசவத்துக்கு இதுக்கு எல்லாமே. அப்போ அந்த அளவுக்கு அந்த தாய்மை உள்ளம் அவங்கக்கிட்ட இருக்கும். எதையுமே வந்து ஒரு விஷயத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால் டக்குன்னு அவசரப்பட்டு பேசி அதுவே அவங்களுக்கு ஒரு வினையாக போயிடும். இதுதான் ஒரு விஷயம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவசரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்க படவே கூடாது. நிறுத்து நிதானமாக யோசனை பண்ணி, படத்தில் சொல்கிறாங்கல்ல, ஒரு கோபம் வருது அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் அப்படி எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். அது அப்படியெல்லாம் அவசரம் போயிட்டுன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ எப்பயுமே இந்த விருச்சகம் ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும், உங்களுக்கு புதன் புத்தி வந்தாலும் சரி, ஒரு எப்பயுமே எந்த திசையில் எந்த புதன் புத்தி வந்தாலும் சரி, எந்த திசையில் சனி புத்தி வந்தாலும் சரி, எந்த திசையில் ராகு புத்தி வந்தாலும் சரி, எந்த திசையில் செவ்வாய் புத்தி வந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த புத்திகள் எல்லாம் நீங்கள் ஒரு கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இந்த திசையே வந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்திரன், குரு பகவான், அதுக்கு அடுத்தது வந்து சூரிய பகவான், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுமே புதனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம சுக்கிரனோட நட்சத்திரம் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு நடக்கிறது நல்ல ராஜயோக திசை, சந்திர திசை சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் கணக்கு போகக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திரம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா, இல்லை ஏதாச்சும் மோசமான ஆளா, புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் இருக்கிறாரா, இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, இல்லை சந்திரன் இல்லை சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி பார்த்து தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை ஓட்டணுமே தவிர நம்ம விதியை வந்து சில விஷயங்களை மாற்ற முடியாது. அப்போ கடவுளுடைய வழிபாடுகள், அடுத்தது நம்மளுடைய இவங்க உண்மையான விருச்சிக ராசிக்காரங்களில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு எப்பயுமே திருவண்ணாமலை கிரிவலம் அடிக்கடி மேக்சிமம் போயிட்டு வர்றது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிகத்துக்காரங்க எலுமிச்சை சாதத்தை அதிகமாக விநியோகம் பண்ணுறது, எலுமிச்சை ஜூஸை அதிகமாக விநியோகம் பண்ணுறது, சிவனை பிரார்த்தனை பண்ணுறது, இது எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்டெப்பு. நீங்கள் விருச்சிகத்துக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து போயிட்டே வாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஊர் தண்ணியே வந்து அடிச்சுக்கிட்டு வருது அப்படின்னாலும் அது ஒரு 4 வண்டி மண்ணை போட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தானே பிரச்சனையை தவிர தொடர்ந்து பாருங்கள். இப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா அது சனியோட நட்சத்திரம், அது இப்போ சனி மகாதிசை 19 வருஷம், புதன் வருஷம் 17 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 38-39 வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாத திசைகள் தான் ஓடும். அப்போ எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அப்போ வசதி ஏற்கனவே சம்பாரித்து வச்சு ஓட்டிடுவாங்க. புதுசாக சம்பாரித்து வாழ்க்கையில் பண்ணலான்னா அவங்க வாழ்க்கையிலிருந்து போராடி கஷ்டப்பட்டு ஒரு தான் தோண்டி இப்படின்னு எந்திரிக்கிறப்ப ஒரு குடும்பம் அமையதில் குடும்பத்தில் ஒரு சிக்கலாகி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பாவம் கஷ்டப்பட்டுருவாங்க. இதுதான் காரணம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை தர ஓட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு சொல்லி நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.